ஆம். வணக்கம் வசந்தன். ஆம். ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களை தமிழ் குரல் நேயர்கள் நினைவு வைத்திருப்பீர்கள். அ கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக திருவண்ணாமலையில் போட்டியிட்டவர். அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அ அமைப்பாளர். அமைப்பாளராக இருக்கின்ற அதேவேளை சிவில் சமூகத்தின் மிக முக்கியமான செயற்பாட்டாளராகவும் இருக்கின்றார். அதே நேரத்தில் தமிழ் மக்கள் பேரவையின் மிக முக்கியமான ஒரு செயற்பாட்டாளராகவும் இருக்கின்றார். திருவண்ணாமலையில் நடைபெற்று வருகின்ற பல மக்கள் எழுச்சி போராட்டங்கள், 3-4 நாட்களுக்கு முதல் நடைபெற்ற ஒரு எழுச்சி போராட்டம் உட்பட பலவற்றில் பின்னணியில் நின்று ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டு வருகின்றவர். சரி, ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களே, இப்பொழுது நாங்கள் இந்த குறுகிய நேரத்திலே உங்களோட உரையாட எடுத்துக்கொண்ட விடயம் நடைபெற இருக்கின்ற எழுக தமிழ், அதாவது கிழக்கு மாகாணத்தில் தென் தமிழீழத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த எழுக தமிழ் நிகழ்வு தொடர்பாக நீங்கள் இப்பொழுது மிக முக்கியமான பரப்புரை பணிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள். இந்த நேரத்தை ஒதுக்கி வந்தமைக்கு முதற்க நன்றி. சொல்லுங்கள், இந்த எழுக தமிழ் நிகழ்வின் முக்கியத்துவம், அதாவது இந்த காலப்பகுதியிலே இப்பொழுது நடைபெற இருக்கின்ற எழுக தமிழின் முக்கியத்துவம் என்ன, அதன் அடிப்படை கோரிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே எழுக தமிழ் சம்பந்தமாக என்னிடம் இந்த நேரத்தில் ஒரு நேர்காணலை செய்ய முற்பட்டிருப்பதற்கு என்னுடைய முதற்கண் நன்றி. எழுக தமிழின் அடிப்படை அம்சங்கள் 4. இணைந்த வடக்கு கிழக்குத்தான் தமிழர்களிட தாயகம் என்றதை சொல்றது. அடுத்தது தமிழர் தேசம், தனித்துவமான இறைமை, சுயநிர்ணய உரிமை என்பவற்றின் அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை நாங்கள் கேட்கிறோம் தமிழர்களுக்கு. தமிழர் தாயகத்தின் தமிழரின் இனப்பெரம்பலையும் பௌதிக வளங்களையும் சீர்குலைக்க குலைக்கிற நடவடிக்கைகளை நிப்பாற்றுவது, யுத்த குற்றங்களுக்கான இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை கோர்றது என்ற இந்த 4 மிக முக்கியமான விஷயங்களின் கீழும் பல ஏனைய எங்களுடைய மிச்ச விஷயங்கள் எல்லாம் வருது. அரசியல் கைதிகளோட விடுதலை, போராளிகளோட நிலைப்பாடுகள் என்ற கன விஷயங்களை நாங்கள் இதுக்குள்ள கேட்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் இருக்கிற முதல் 2 விஷயமும் வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம், அந்த தாயகத்துல சுயநிர்ணயத்துடன் தனித்துவமான இறைமையின் கூடிய தேச அங்கீகாரத்துடனான தீர்வு. இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் எழுக தமிழின் ஊடாக. இது வடக்குல மிகப்பெரிய வெற்றியை அளித்த ஒரு வேண்டுகோள், உலகம் நோக்கி எங்களுடைய வேண்டுகோள் விடப்பட்டது. இப்பொழுது கிழக்குல நாங்கள் செய்யறோம். இந்த நேரத்துல ஏன் இது மிக முக்கியமா இருக்கண்டா, 2 மிக முக்கியமான காரணத்தை நாங்கள் முன்வைக்கிறோம். வடக்கும் கிழக்கும் இணைய வேண்டும் என்று வடக்கில் தமிழர்கள் கேட்டுவிட்டார்கள். இப்பொழுது கிழக்கு தமிழர்களும் தங்களுடைய குரலை உயர்த்தி கேட்கின்றார்கள். வடக்கும் கிழக்கும் இணைந்ததுதான் தமிழர்களுடைய தாயகம். இதுல எந்த 2வது மாற்று கருத்துக்கு இடம் இல்லை என்றதை நாங்கள் வெளியில கொண்டு வரதுக்கு எழுக தமிழ் எங்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. 2வது, எதிர்வரும் பங்குனி மாதத்துல ஐக்கிய நாடுகள் சபையின் என்னுடைய மனித உரிமை பேரவையில கொண்டு வர போற ஒரு தீர்மானம் இலங்கையை ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட விடயங்கள்ல இருந்து விலகி செல்வதற்கான, அல்லது அந்த ஏற்றுக்கொண்ட விடயங்களை தாங்கள் நிறைவேற்றுவோம் என்று ஒரு பிரேரணையில் தாங்களே ஒத்துக்கொண்ட விடயங்களை நீர்த்து போக செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில தமிழ் மக்களாகிய நாங்கள் உரத்து கேட்கிறோம். எங்களுக்கு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு ஒன்றுதான் மிக தேவையாக இருக்கின்றது என்பதை உரத்து சொல்வதற்கு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பு நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் சபை, இந்த மனித உரிமை சபையில எதிரொலிக்கும். 3வது விடயம், நீங்கள் இது 2 தான் மிக முக்கியமான விடயங்கள். 3வது விடயம் பார்த்தீங்கன்னா, இலங்கையின் அரசு அதிபரும் ஏனைய முக்கியஸ்தர்களும் பிரதமர் உட்பட ஒற்றையாட்சி மட்டும்தான் வடக்கு கிழக்கு இணைப்பில் 13வது திருத்த சட்டத்துல நாங்கள் இதுவும் தரலாம், உச்ச அதிகார பரவலாக்கம் தரலாம் என்பதான கருத்துருவாக்கங்களை தான் அவை கொண்டு எல்லா இடத்திலையும் வெளிப்படுத்தினோம். அதன் அடிப்படையில தான் புதிய அரசியலமைப்பு சட்டத்தையும் உருவாக்க போறோம் என்று சொல்லினோம். ஆனால் தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் தலைமைகள் தாங்கள் அதை பெற்றுத் தருகிறோம், இதை பெற்றுத் தருகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெற்றுத் தருவதற்கான இந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆகவே தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் தலைவர்கள் அங்க கொழும்பிலையும் அல்லது சர்வதேச மட்டத்திலையும் என்ன கதைக்கணும் என்றது எங்களுக்கு தெரியாது. மக்கள் என்ன தேவை என்றதை சொல்லிக்கணும். தலைவர்கள் சில நேரம் எப்படி கிடைக்கணும் என்றது எங்களுக்கு தெரியல. ஆனால் மக்கள் தங்களுக்கு என்ன தேவை என்றதை தெளிவாக சொல்வதற்கு இந்த எழுக தமிழ் மிக முக்கியமான அம்சமாக இருக்கும். இதுல நாங்கள் முழு பேரும் கலந்து கொண்டு எங்களுடைய குரலை உயர்த்துவோம். வடக்கு கிழக்கு இணைந்த தனித்துவமான இறைமையுடைய சுய நிர்ணய உரிமை கொண்டு தமிழர் தேசத்தில் ஒரு சமஷ்டி தீர்வை தான் தமிழர்களின் தீர்வு
என்பதை நாங்கள் சொல்வதற்கு எழுக தமிழ் எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆம். மிக சுருக்கமாக மிக ஆணித்தரமான ஒரு விளக்கத்தை தந்திருந்தீர்கள். அதாவது இப்பொழுது இந்த எழுகத்தமிழ் நிகழ்கின்ற காலகட்டமும் தமிழினம், அதாவது ஈழத்தமிழத்தையும் தாண்டி தமிழினத்துக்கும் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. நீதிமன்றங்கள், அரசியலமைப்பு சட்டம், தேர்தல் தலைமைகள் என்பவற்றுக்கு அப்பால் தமிழ் மக்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற ஒரு காலகட்டம். இந்த ஈழத்தை தாண்டி இப்பொழுது தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டத்தை இப்போ மிக கொதிநிலையில் இருக்கின்ற ஒரு போராட்டமாக தமிழகத்திலும் இந்த ஏறு தழுவுதலுக்கு சார்பான போராட்டங்கள் மக்கள் மாணவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்திலே உண்மையில் தேர்தல் தலைமை, சட்டங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள் என்பவற்றுக்குள் மட்டும் நின்று கொண்டு அதற்கு அடிபணிந்து போகாமல் அதை தாண்டி எங்கள் கோரிக்கையை வைக்க வேண்டும், முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழினம் அது வெவ்வேறு தளங்களில் நின்றாலும் கூட அதை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வேளையிலே உங்கள் கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற எழுகதமிழும் வந்து சேர்கின்றது மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில். இந்த அதாவது இந்த போராட்டம் மக்கள் வழி போராட்டம் என்பது எப்பொழுதும் ஆதிக்க சக்திகளுக்கு, ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு தேர்தல் அரசியலை, அதாவது ஆசனங்களை ஒரு பகட்டாக வைத்துக்கொள்பவர்களுக்கு பிடிக்காத ஒரு விடயமாக இருக்கும். அவ்வகையில் இந்த எழுகதமிழுக்கான சிக்கல்கள், அதற்கான தடங்கல்கள் வருகின்றனவா? அது எவ்வழியால் வருகின்றன? எவ்வாறான சவால்களை நீங்கள் எதிர்கொள்கின்றீர்கள்? உண்மையிலேயே எழுக தமிழுக்கான தடங்கல்களை நாங்கள் அரசியல் ரீதியாக 2 பக்கங்களிலிருந்து எதிர்கொள்கிறோம். உண்மையிலேயே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழர் தலைமையில இருந்து நாங்கள் தடங்களை எதிர்கொள்கிறோம். அதே நேரம் பேரினவாத சிங்கள போக்குடையவர்களிடம் இருந்து, அவர்கள் அரசாங்கத்திலேயும் இருக்கிறார்கள், அவர்களிடமிருந்தும் நாங்கள் தடங்கல்களை எதிர்கொள்கிறோம். இதுல நாங்கள் தமிழ் தலைமைகள்கிட்ட இருந்து, தேர்தல் தலைமைகள்கிட்ட இருந்து, நாங்கள் தேர்தலூடாக தெரிவு செய்யப்பட்ட தலைமைகள்கிட்ட இருந்து பல்வேறு விதமான அழுத்தங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். இதுல மிக முக்கியமானது, எதிர்வரும் 21ஆம் தேதி நாங்கள் எழுக தமிழை நடத்த போறோம் என்று அறிவித்திருக்கின்ற இந்த நேரத்துல கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சர் அறிவிச்சிருக்கிறார், மாகாண பாடசாலைகள் யாவும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று. ஏனெனில் 14ஆம் தேதி தைப்பொங்கலுக்காக விடுமுறை விட்டு 21ஆம் தேதி நடைபெறும் என்று. அதை அவர் 28ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னரோ போட்டிருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கின்ற நிலையில 21ஆம் தேதி பாடசாலை நடைபெறும் என்று அறிவித்திருப்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போல உங்களுக்கு தெரியும், வடக்கிலும் கிழக்கிலும் எமது விவசாயிகள் தண்ணி இல்லாமல் நெற்பயிரெல்லாம் அழிந்து தங்களுடைய வாழ்வாதாரம் இழந்த நிலையில இருக்கக்குள்ள 19ஆம் தேதி அளவுல மட்டக்களப்புல ஒரு பொங்கல் விழாவை வச்சிருக்கணும். அது ஒரு பயங்கர அழுத்தத்தை உருவாக்குது. அந்த பொங்கல் விழாவுக்கு ஒரு நடைப்பயணமும் அவர்கள் ஏற்பாடு விழா என்பதையும் தாண்டி ஒரு பேரணியாக அவர்கள் புதிதாக ஒரு விடயத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள். அப்ப அண்டைக்கு இப்ப ஒரு குழப்பத்தை கொண்டிருப்பது என்ன, அதில் நாங்கள் 19ஆம் தேதியும் ஒரு பேரணி, 21ஆம் தேதியும் ஒரு பேரணி என்று. அதேவேளை எனக்கு சில உள்ள தகவல் கிடைச்சிருக்கு, 20ஆம் தேதி ஜனாதிபதியும் மட்டக்களப்புக்கு பயணம் செய்து ஒரு சில வேலைகளை செய்ய இருக்கிறார் என்று, சில விஷயங்களை திறக்க இருக்கிறார், அப்படியான விஷயங்கள் நடக்க போகுது. அப்போ மக்கள் குழம்பின நிலைமையில இருக்கணும். 19ஆம் தேதி விழா, 20ஆம் தேதி விழா, 21ஆம் தேதி பேரணி, இன்றைக்குள்ள ஒரு குழப்பமான சூழல் தானாவே உருவாகும். அதே நேரம் 21ஆம் தேதி பாடசாலையும் நடக்கும், ஆசிரியர்கள் பங்கு பெற்ற முடியாது, மாணவர்களை பங்கு பெற்ற முடியாது என்ற இந்த அழுத்தத்தை எதிர்கொள்றோம். அதே நேரம் நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை எதிர்கொள்றோம். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேர்தலில் தோற்றவர்கள் தங்களுடைய இருப்புக்காக செய்வது என்ற தகவலை தேர்தலில் வென்றவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள், தாங்களே ஏகபோக தலைமை என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஊரெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதையும் தாண்டி நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இது முதலாவது விஷயம். நாங்கள் அரசியல் ரீதியாக இந்த கிழக்கில் நாங்கள் எதிர்கொள்ற தடையாக இருக்கும். இரண்டாவது, உண்மையிலேயே எங்களுடைய நிதி வசதிகள், நாங்கள் மிக நெருக்கடியை சந்தித்திருக்கிறோம் நிதி வசதிகளுக்கு. அது நாங்கள் எதிர்கொள்ற மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளுக்கு எங்களுக்கு போதுமான நிதி இல்லை என்று, நிதி கிடைக்கவில்லை என்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது என்று நான் அறிகிறேன். அதை உத்தியோகபூர்வமா யாருமே சொல்ல முடியாது. அப்ப அது இது ரெண்டும் தான் நாங்கள் இப்ப எதிர்கொள்ற பிரச்சனையா இருக்கு. மக்கள்கிட்ட போய் சேர இல்லாமல் இருக்கு. மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு ஆட்கள் வேணும். அவர்களுக்கு உணவு வசதியை நாங்கள் செய்து கொடுக்கணும், அவர்களுக்கு போக்குவரத்து வசதியை செய்து கொடுக்கணும் மக்கள்கிட்ட. அவை தன்னுணர்வு உள்ளவர்கள், உதாரணமாக கஜேந்திரனை நீங்கள் பார்க்கலாம். கஜேந்திரன் பொங்கலுக்கு கூட போகாமல், பொங்கலை பற்றி சிந்திக்காமல் அங்கே நிற்கிறார். மட்டக்களப்பிலேயே நின்று கிராமமா திரிகிறார். அப்படியே கொஞ்சம் உணர்வாளர்கள் ஒன்றாக சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்.
நாங்கள் எதிர்கொள்ற மிகப்பெரிய தடை எங்களுக்கு அரசியல் ரீதியான இருக்கிற தடையாக தான் நான் நினைக்கிறேன். ஏனெனில் தமிழ் மக்களே நாங்கள் கேட்கிறது இந்த விதமான பிள்ளையான கேள்வியும் பிள்ளையான கோரிக்கையும் அல்ல. ஏதாவது ஒரு பிள்ளையான கோரிக்கை இருந்தது என்றால் தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதை எதிர்க்கலாம். இதுல அவர்கள் என்னத்தை தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல வச்சிருக்கணுமோ அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். அதை மக்கள்கிட்ட குரலாக கேட்கிறோம். நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்துல வச்சிருக்கிறது சரி, ஆனால் அதை மக்கள் கேட்கக்கூடாது என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு இப்ப வரைக்கும் விளங்கவில்லை. ஆம். நல்லது ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களே. அதாவது உமது நிலைய ஒலிபரப்பை நாங்கள் நிறுத்திக் கொள்ளுகின்ற நேரம் நெருங்கிவிட்டது. இறுதி நேரத்தில் நாங்கள் இந்த செவ்வியை கேட்டபொழுது உடனேயே நீங்கள் சலிக்காமல் எமக்கு இந்த நேர்காணலை தர வந்தீர்கள். நீங்கள் இறுதியாக அதாவது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஆஸ்திரேலியாவிலே புலம்பெயர்ந்த தமிழர்கள், குறிப்பாக சிட்னி, மெல்பர்ன் ஆகிய பிரதான நகரங்களில் வசிக்கின்ற தமிழர்கள். நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் இந்த எழுக தமிழ் ஏற்பாட்டுக்குழு சார்பாக என்ன வேண்டுகோளை அல்லது என்ன விடயத்தை நீங்க கூற விரும்புகிறீர்கள்? இயலமான வரைக்கும் புலத்தில் உள்ளவர்கள், நிலத்தில் உள்ளவர்களை இந்த எழுக தமிழ் பேரணியில் கலந்து கொள்ள உற்சாகம் அடையுங்கள். நீங்கள் எந்த இடத்திலையும் மனஞ்சு வந்து போயிடாங்க. உங்களுடைய பின்னணியோடு தான் எங்களால் இயங்க முடியும். உங்களையும் இல்லாமல் செய்யறதுக்கு எவ்வளவோ அமைப்புகள் இயங்குகின்றன, எவ்வளவோ வார்த்தை பிரயோகங்கள் இருக்கின்றது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நியாயமான தமிழ் தேசம் உங்களுக்கு வேணும். அந்த தேசம் சமஷ்டி தீர்வை, தனித்துவமான இறமையை கொண்ட, சுயநிர்ணய உரிமையை கொண்ட சமஷ்டி தீர்வுடைய தமிழ் தேசமாக நிச்சயமாக உருவாக்கும் என்ற நம்பிக்கையோட நீங்கள் எப்பொழுதுமே எங்களோட பயணிங்கோ என்றுதான் நாங்கள் வேண்டுகிறோம். அதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நிலத்திலும் புலத்திலும் நம்பிக்கைகளின் மீது மட்டும்தான் எங்களுடைய போராட்டங்களும் வாழ்வியலும் கட்டப்பட்ட இருக்குது. நாங்கள் நம்பிக்கை இழந்து போனோம் என்றால் இது பிரச்சனையா போயிடும் என்றதான் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது. நம்பிக்கையோடு இருக்கும். அதே நேரம் இங்கேயும் நீங்கள் மக்கள்களுக்கு தெரிவித்திருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை நோக்கி விடுகின்ற வேண்டுகோள் போலவே இங்கிருந்தும் நீங்கள் எவ்வளவு தூரம் துடிப்போடும் உயிர்ப்போடும் களத்தில் இருந்து செயற்படுகின்றீர்களோ அவ்வளவுக்குத்தான் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் உமது மக்கள் செயற்படலாம் என்ற வேண்டுகோளோடு இந்த நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். குறுகிய நேரத்திலே இந்த நேர்காணலை தருவதற்கு விளைந்த ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களுக்கு எமது தமிழ் குரல் சார்பிலும் நேர்கள் சார்பிலும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த எழுக தமிழ் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்று எமது தமிழ் மக்களின் உரிமை குரல் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களே. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.